வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. உண்மையிலேயே சொல்லணும்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனை பார்த்து எப்பா நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன்னா அது இந்த வாரம் நடக்கிற இந்த ஸ்மேக்டவுன் தான். பேக்ராக்ஸரோட ரிட்டனு, ஏஜேலியோட ரிட்டனு, ஜான்சனோடைய ஃபைனல் மேட்ச்சு எப்பா 2 மணி நேரம் போனதே தெரிலப்பா. வாங்க இன்னைக்கு இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனுடைய ரிவ்யூவை தமிழில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் ரெஸ்லிங் கிங்குக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம 16 டைம் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஜான் சீனா, நம்ம தலைவர் 17 டைமில் அந்த ஞாபகம் டக்குன்னு மறந்து போகுதுங்க. நம்ம ஜான்சனா இன்னைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு வர்றது தான் அவருடைய கெரியருடைய ஃபைனல் ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஜான்சனா ஸ்மாக்டவுனுக்கு வரமாட்டாராம். அவர் சொல்கிறாருங்க எமோஷனலாக, நான் இந்த முதல்ல டபிள்யூபிள்யூக்கு வரும்போது கேட்டாங்கல் கூட மோதணும்ல, அது சிக்காகோவில் தான். என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுன் சிக்காகோவில் இருந்தது, என்னுடைய லாஸ்ட்டு ஸ்மாக்டவுனும் சிக்காகோவில் தான் இருக்க போகுது. அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இந்த சிக்காகோ என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத விஷயம். சிஎம் பங்குக்கும் எனக்கும் மோதின மேட்சாக இருக்கட்டும், நான் யூஎஸ் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்ச் விட்டதாக இருக்கட்டும், நான் ட்ரிபிள் ஏஜ் கூட மோதினதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இந்த அடிநாள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு சாமி ஜெயின் வராரு. சாமி ஜெயினை மக்கள் எல்லாருமே பயங்கரமாக பூ பண்ணுறாங்க. எதனாலன்னு தெரில. சாமி ஜெயின் என்ன சொல்கிறது தெரியுமா, ஜான் உனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குதா, நீ லண்டனில் இருக்க யூஎஸ் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சு போடும்போது தான் நான் முதல்ல டபிள்யூபிள்யூ டெபியூட் ஆனேன். நீ முதல்ல டெபியூட் ஆகும்போது யூஎஸ் சாம்பியன்ஷிப்போட ஓப்பன் சேலஞ்சர்லாம் நான் வந்தேன். அந்த நேரத்தில் என்னால் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியலை. ஆனால் இப்போ பாரு ஜான், அந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் என் கையில் இருக்குது. அன்னைக்கு வெல்ல முடியாத சாம்பியன்ஷிப் என்கிட்ட இருக்குது. நான் ஒன்றை மாதிரியே ஓப்பன் சேலஞ்சிங் கூட போகிறேன். சூப்பரா, என்ன மாதிரி ஓப்பன் சேலஞ்சிங்லாம் சொல்கிறேன், வேறு லெவல்னு சொல்லிட்டு ஜான்சனை கை கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் சாமிசன் என்ன சொல்கிறாரு தெரியுமா, நான் ஓப்பன் சேலஞ்சிங் கூட தான் போகிறேன், அதில் நீ எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க, என்னுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு என் டைட்டிலுக்காக மோதிரியான்னு சொல்லும்போது ஜான்சனாவும் கை கொடுத்துக்கிட்டு மோதிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாரு. ஆக்சுவலி இது மேட்ச் இல்லைங்க, பல ஃபினிஷர்கள் சேர்த்த யுத்தம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜான்சனா ஃபைனல் ஸ்மாக்டவுனை மறக்க முடியாத ஒரு தருணத்தை சாமி ஜெயின் கூட கொடுத்துட்டாரு. நான் கண்டிப்பாக இந்த மேட்சை பாராட்டி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா கேட்டாங்களோட ஃபினிஷரை போடுறாரு. அப்புறம் கேட்டாங்கல் எப்படி கால் லாக்கில் போடுவார், ஆங்கிள் லாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லாக்கு ஜான்சனாக போட்டாருங்க. எப்பா எங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே சீனா பண்ணுறாருப்பா. அந்த இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஸோ அதுக்கப்புறம் ஜிடிஎஸ் அவருடைய லாக்கை பார்த்தீங்கன்னா போடுறாரு. அதுலேயும் சாமி ஜெயின் ஆக்சுவலி சாமி ஜெயின் இன்றைக்கி நம்ம பாராட்டணும். என்ன தெரியுமா, அவர் அத்தனை ஃபினிஷர் போட்டும் எத்தனை அடி தாங்கியும் திருப்பி எழுந்து அடி வாங்கினாருங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக வரப்போகிற சாமி ஜெயின் இன்றைக்கி அடிதாங்கியாக மாறினார். அது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி இன்னொரு டைம் ஒன்று பண்ணியிருந்தாருங்க, எஜ்ஜோடைய ஃபினிஷரு. ஆக்சுவலி எஜ்ஜு டபிள்யூபிள்யூ இல்லை, அந்த ஃபினிஷரை போடுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மூலையில் போயிட்டு எஜ்ஜு எப்படி முடியை அப்படியே சிலிர்த்து அப்படியே உதறிட்டு ஒரு ஸ்பியர் போடுவாரோ, அதே ஸ்பியரை நம்ம ஜான்சனா போட்டிருப்பார்ல. எப்பா பேசுறதுக்கு வார்த்தை எல்லாம் சொல்லதுக்கு நேரம் இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபினிஷர். அப்போ ராண்டியேட்டன் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஆர்கேஓ போடுங்க ஆர்கேஓ போடுங்கன்னு. அந்த நேரத்தில் நம்ம ராண்டியேட்டனுடைய ஆர்கேஓ மூவ்ஸையும் போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாரு, ஆனால் போடலை. ஜான்சனா கிட்டத்தட்ட எப்படி நம்ம கிளாஸின் பேரிஸில் பல பேரோட ஃபினிஷரை பார்த்தீங்கன்னா ஜான்சனா போட்டு பல பேரை என்டர்டெயின்மெண்ட் பண்ணாரோ, அதே மாதிரி டபிள்யூபிள்யூ லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் பல பேரோட ஃபினிஷரை போட்டு இன்றைக்கி மக்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜான்சனா என்டர்டெயின் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் டாப் ரோப்பில் செகண்ட் ரோப்புக்கு மேலே ஏறி அவருடைய ஃபினிஷரை போட்டுட்டு 2 பேருமே டயர்டாக இருக்கிறாங்க. டயர்டாக இருக்கிற நேரம் என்ன நடக்கும்னு தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்றைக்கி ஒருத்தர் வாராருன்னு. அவர் தான் பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆகிட்டாருங்க. தலைமை பார்த்தீங்கன்னா கிளாஸின் பேஸில் தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் சிக்காகோ மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை பூஸ்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஜான்சனோட ஃபெரவல் மேட்ச்சில் எதுக்கடா குறுக்கால வரணும்னு சொல்லிட்டு பூ பண்ணுறாங்க போல இருக்குது. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு ஒரு எஃப்ஐ. அதுக்கப்புறமா ஜான்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 2 எஃப்ஐ பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தொடர்ந்து போட்டுட்டாரு. ஸோ கண்டிப்பாக நினச்சேன் எப்படி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தான் வருவார்னு. நான் என்ன நினச்சேன்னா மெயின் ஈவெண்ட்டில் ஜான்சனை மேட்ச் விளையாடாரு, அந்த மேட்ச்சில் குறுக்கால ப்ராக் லெஸ்னர் வரும்னு. ஆனால் கிக் ஆஃப்லேயே ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா மெயின் ஈவெண்ட்டில் அவங்க வேற ஒரு குக்கிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்னை இன்றைக்கே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்ச உடனே பங்கமாக கொடுத்துட்டாங்க. தலைமை 2 எஃப்ஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு போட்டுட்டாரு.
கண்டிப்பாக இது ப்ராக் லெஸ்னருடைய ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் ப்ராக் லெஸ்னர் எங்கேன்னு கேட்ட ரசிகர்களுக்கு நேற்று நான் சொன்ன பதில், இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு ப்ராக் லெஸ்னர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக் லெஸ்னர் இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்துட்டார். அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு நடக்கும்போது ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருங்க. என்ன தெரியுமா? ஏ ஜான், ஏ கிளாரி, நான் உன்னை வந்து ரசல் பிளாசா பேப்பரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது ரசல் பிளாசா பேப்பரில் உனக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் வேணும், அதை புக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எஸ் கைஸ், இஸ் அஃபிஷியல். ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஜான் சீனா ஃபார் த ரசல் ப்ளூஸால அஃபீஷியலி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள மேட்ச் இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ 100% கன்ஃபார்ம் ஆகிட்டு கைஸ். அதுக்கான போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு எல்லோ கலராக நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கிராஃபிக்ஸை கொஞ்சம் நல்லா போட்டுருக்கலாம் போலுது. ஸோ ஃபைனலி நம்ம ரசல் பிளாசா பேப்பரில் ப்ராக்குக்கும் ஜான்சனாக்கும் மேட்சாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங்க சாமிசன் கொடுத்துட்டு இருந்தாரு. அதை பற்றி நம்ம கேரமைஸ் பேசிகிட்டு இருக்கும்போது மிஸ் என்ன சொல்கிறாருன்னா, அதை விட்டு தள்ளுப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். டேக் டீம் டைட்டிலுக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் வைங்க, அதில் நாங்களும் இருக்கோம், எங்களுக்கு டேக் டீம் சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்கிறார். கேரமை சொல்கிறாரு எனக்கு சிங்கிள் டைட்டில் யூஎஸ் டைட்டில் வேணும்னு. ஆனால் மிஸ் என்ன சொல்கிறாரு, யூஎஸ் டைட்டிலாம் வேண்டாம், இப்போ நம்ம டேக் டீம் சாம்பியன்ஷிப் பார்க்க போதும்னு. உடனே ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேட்சரும் பார்த்தீங்கன்னா சரி அதுக்கான டோர்னமெண்ட்டை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான கண்டெண்டர்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் த மேன் பெக்கிலிச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு இப்போ தாங்க காரில் வந்து இறங்குறாங்க. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் நான் சொன்ன குக் பண்ணுற விஷயம் அது கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருந்த ஒரு மேட்ச்சு டேமியன் ப்ரீஸ் வெர்சஸ் அலிஸ்டார் பிளாக்குக்கான ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா WWE நடத்த போகிறாங்க. ஆக்சுவலி டேமியன் ப்ரீஸ் வந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அலிஸ்டார் பிளாக் பின்னாடி இருந்தே டேமியன் ப்ரீஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸுக்கு அடிபட்டுருச்சு, அவர் சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெஃப்ரீஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் டேமியன் ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மேட்சை முடிச்சுட்டு தான் போவேன், இப்படி சும்மாலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடிபட்டு திருப்பி போனார்ல, அவர் மீண்டும் வந்து சண்டை போடுறதுக்காக வராரு. ஸோ டேமியன் ப்ரீஸ் வெர்சஸ் அலிஸ்டார் பிளாக்குக்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி இந்த மேட்ச் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்மாக்டவுன் நடந்திருக்கும், அது டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சுது. நானும் இது ஒரு டிஸ்குவாலிஃபை மேட்சை நடத்துவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் WWE அப்படி எதுவுமே நடக்கலை, ஒரு நார்மலான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை தான் நடத்துனாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஃபைனலி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ட்விஸ்டாக தான் இருந்தது. டேமியன் ப்ரீஸை ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா அலிஸ்டார் பிளாக் வந்து பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. அலிஸ்டார் பிளாக் WWEக்கு வந்ததுக்கப்புறமா வின் பண்ணதுலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றினா இன்றைக்கி டேமியன் ப்ரீஸை வீழ்த்தினது தான். ஸோ இதுக்கப்புறமாவது பார்த்தீங்கன்னா அலிஸ்டார் பிளாக்கு வேறு ஏதாவது ஸ்டோரி லைன் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா அலிஸ்டார் பிளாக் வெர்சஸ் டேமியன் ப்ரீஸ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற தன்மையாக தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறமாவது WWE பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி லைன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா அடுத்தது உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஜூலியா வெர்சஸ் மிஷின் மியா எம். அண்ட் கைஸ் அதே மாதிரி ப்ராக் லெஸ்னருடைய ரிட்டர்ன் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இருக்க போது ப்ராக் லெஸ்னர் ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குதுங்க, ஜேட் கார்கில் விஸ் ஸ்டிஃபனி சேஷன். நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டவுனும் கண்டிப்பாக ஒரு குக்கிங்கான ஸ்மாக்டவுனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி WWE உமன் சாம்பியனான டிஃபினி கிட்ட கேட்கும்போது ஜேட் கார்கில் கூட நான் ஆல்ரெடி வந்து மோதிட்டேன், அவளை வீழ்த்திட்டேன், மீண்டும் அவன் என் கூட மோதுவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறத கேட்கும்போது காமெடியாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நான் அவன் கூட மோதுறேன், அவளை நான் சீக்கிரம் மறுபடியும் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது நயா ஜாக்ஸ் சொல்கிறாங்க, பார்த்தியா அவளுக்கு திமிர பார்த்தியா எப்படி பேசுகிறான்னு, நீ கொஞ்சம் ஒத்துழைக்கணும், ஏன் கூட சேர்ந்து டீம் அப் பண்ணனா கண்டிப்பாக அவளை வீழ்த்துறதுக்கான ஐடியாவை நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நயா ஜாக்ஸ் வந்து ஜேட் கார்கில்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஜேட் கார்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் திரும்புகிற மாதிரி தான் தெரியுது. மேபி ஜேட் கார்கில் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹீல்டன் கேரக்டர் பண்ணுவாங்க போல இருக்குது. சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்க பெக்கிலிச்சும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் ஷோ பண்ண போகிறாங்கல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேட்சல் நிக்கோல்டஸை பார்த்து கட்டி பிடிச்சி என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெக்கிலிச் அண்ட் செத்ரான்ஸோட செக்மெண்ட் தான் இருக்க போகுது. ஒரு பங்கமான செக்மெண்ட் தாங்க. அடுத்தது மிஷின் மியா எம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோத போயிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த மேட்ச் நடக்க போகுது. மிஷின் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை எக்கச்சக்க தடவை மோதிட்டாங்க.
இந்த தடவையே மோதுறாங்க. மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மேட்ச் பேஸ் படி ஓகே தான், பட் இருந்தாலும் எப்போ பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா மிஷின் மியாயமாக ஒரு இது ஆக்சுவலி ஒரு மிட்கார்டுக்கான டைட்டில், மிட்கார்டுக்கு இந்த டைட்டில் கொடுக்கவே மாட்டேங்காங்க. அது ஏன் தான் தெரில. முழுக்க பார்த்தீங்கன்னா பெரிய டைட்டில் இருக்கவங்களே வின் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. எஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா கியானா ஜேக்ஸோடைய ஹெல்ப்பின் மூலியமாக ஃபைனலி இந்த மேட்ச்சில் ஜூலியா வின் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. ஜூலியா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போலிங் சாம்பியனாக தான் இருக்கிறாங்க. எவ்வளோ நாள் தான் இந்த டைட்டில் ரீஜன் கொண்டு போவாங்கன்னு தெரில. நம்ம சோலோ சிக்காவும் ஜூலியாவும் நல்லா தாங்க ஒரே நேரத்தில் தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க, ஒரே ஒரு நாளில் டிஃப்ரென்ஸு. ஜூலியா இன்னும் சாம்பியனாக இருக்கிறாங்க, சோலோ சிக்காவை தோற்று போயிட்டார். அது என்ன தெரியுமா காமெடி, சோலோ சிக்காவோட டைட்டில் ரீஜன் நமக்கு போர் அடிக்கல, இவங்களோட டைட்டில் ரீஜன் போர் அடிக்குது. அதுதான் வித்தியாசம். ஏன்னா இவங்க யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ தானே ஸ்மாக்டவுன் பக்கமே வராங்க. இது வரைக்கும் இருந்தது சும்மா தலையை கட்டிட்டு போனாங்கல்ல, சோலோ சிக்கோ மாதிரி இல்லைல்ல, அதுதான் பிரச்சனை. பேசாமல் செல்சி கிரீன்ட்டு இந்த டைட்டில் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஷார்ல் லெஃப்லர் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஹேவேட்ஸ் டீம் நம்ம செல்சிகிரீன் எல்லாருமே சேர்ந்து தான் தொடையை அட்டாக் பண்ணதுனால தனக்கு காலில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. இதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னால் சண்டை போட முடியலன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அலெக்சா பிளிஸ் டாக்டர் மாதிரி வராங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு காய்ச்சல் ஏதாச்சும் இருக்குதா, காலில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, சரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நெக்ஸ்ட் வீக் இங்கே சண்டை போடலான்னா டாக்டர் லில்லி கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைட்ட பேசிட்டு போகிறாங்க. இதை பார்த்த ஷார்ல் லெஃப்லருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம அலெக்சா பிளிஸ் வந்து டாக்டராக மாறிட்டாங்க. டாக்டர் கோட்டு எந்த கோட்டுன்னு பார்த்தீங்களா, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா தெரியுமா அப்படிங்கிறத கேட்கறதுக்காக நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். அடுத்தது இந்த மெயின் ஈவெண்ட் டைம் செட் ஃப்ரீ கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டார். மெயின் என்ட்ரன்ஸ் வந்து சொல்லாரு, இன்றைக்கி சிஎம் பாங்கோடைய ஹோம் டவுனில் இந்த ஷோ நடக்குது, சிஎம் பாங்கோடைய ஹோம் டவுனில் வச்சு அவனை கேவலப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பங்க் எங்கடா இருக்குதா, இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் அவருடைய ஒய்ஃபான பெக்கிலீச்சை பற்றின இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய செக்மெண்ட்டு. இதை பேசிது தமிழ் அப்படிங்கிற எபிசோடில் நம்ம ரஸ்லிங் கிங் 2ல் போட்டுட்டோம். நம்ம சேனல் தெரியும், ரஸ்லிங் கிங் தமிழ், ரஸ்லிங் கிங் 2, ரஸ்லிங் கிங் ஓஜின்னு சொல்லிட்டு 3 சேனல் உண்டு. இதில் 2வது சேனல் இது. ஃபஸ்ட்டு சேனல் ரஸ்லிங் கிங் ஓஜி, அது 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ், இது 40, அது 30. ஸோ ரஸ்லிங் கிங் 2ல் போட்டுட்டோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பெக்கிலீச் பார்த்தீங்கன்னா அழிவு ஆகிட்டாங்க. பெக்கிலீச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாரம் நான் சிஎம் பாங்க அட்டாக் பண்ணேன், இந்த வாரம் சிஎம் பாங்கோடைய ஹோம் டவுன்லேயே நடக்குது இந்த ஷோ. ஒருவேளை சிஎம் பாங் இன்றைக்கி வந்தானா அவனுடைய ஹோம் டவுன்லேயே அவனை அட்டாக் பண்ணி அவனை கேவலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்க தரைக்குறவாக பேச சிஎம் பாங்கு இந்த இடத்துக்கு வந்துட்டார். சிஎம் பாங் என்ன சொல்கிறாருன்னா, நான் போன வாரம் வந்து மேன் டு மேன் பேசணும்னு சொல்லிட்டு சத்தனால கூப்பிட்டேன், வரல. இந்த வாரம் நான் மேன் டு மேன் தான் பேசணும்னு நினைக்கிறேன், உன் கூட பேசணும்னு நினைக்கல, அதனால் உன் ஹஸ்பண்டை ஏன் கூட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க சொல்லு, சண்டை போட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பெக்கிலீச் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டுக்காங்க. செத்ரோலன்ஸை பாதுகாப்பதே தன்னுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்லிட்டு பெக்கிலிச்சு இருக்கிறாங்க போல இருக்குது. விசினடி செத்ரோலன்ஸும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஜேலியா அவனுடைய டாக் டீம் பார்ட்னராக வரப்போகிறாளா, உன்னை காப்பாற்றுறதுக்கு வரப்போகிறாளா அப்படின்னு கேட்கும்போது ஏஜேலி வரலாம், ஒருவேளை ரியா ரெப்ளினை காப்பாற்றுறதுக்காக வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஏஜேலி மேபி வந்தாலும் தான் வருவா, ஆனால் அவளுக்கு வேற ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை காட்ட பெக்கிலிச்சு பார்த்தீங்கன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படி இந்த வாரம் ஆளை சிஎம் பாங்குடைய கன்னத்திலே அரைஞ்சாங்களோ அதே மாதிரி திருப்பியும் பார்த்தீங்கன்னா கன்னத்தில் அறிகிறாங்க. இதை பார்த்து செத்ரோலன்ஸ் ஆனந்தத்தில் சிரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை 14 தடவையும் தாண்டி ராலையாச்சு 14 தடவை, இந்த தடவை 22 தடவைக்கு மேலே போயாச்சு. அடின்னு அடிக்கிறத பார்த்து செத்ரோலன்ஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சிஎம் பாங் வேறு வழியே இல்லாமல் கீழே இறங்கி போகும்போது போடா போ உன்னுடைய ஹோம் டவுன்லேயே ஒன்று அடிச்சிட்டேன் பத்தியா, இந்த கேவலம் உனக்கு தேவையா, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லும்போது சிஎம் பாங் சொல்கிறார், நான் ஆல்ரெடி ராலை சொல்லிட்டேன், என்னை அட்டாக் பண்ணனா நீ அனுபவிக்காத ஒரு விஷயத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ அது நீ அனுபவிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எஸ் நம்ம நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு ரிட்டர்ன், நம்ம ஏஜேலியோட ரிட்டர்ன் அது நடக்க போது. ஏஜேலியே ரிட்டர்ன் ஆகிட்டாங்கங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடமே பிளாஸ்ட் ஆகிட்டு மக்களெல்லாம் அந்தளவுக்கு வரவேற்பு. மக்களே பிளாக் வரும்போது வரவேற்பு கொடுக்க மாட்டேங்கிங்க, ஏஜேலி வரும்போது வர கொடுக்குங்க, உங்கள் ஆளுங்கனால உங்கள் ஊருக்காரங்கனால இப்படிலாம் பண்ணுறீங்கல்ல, சரி ஏஜேலி அந்த சிஎம் பாங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஏஜேலி வந்துன்னா தான் புருஷனை அட்டாக் பண்ண பெக்கிலிஜுக்கு அடினா அடி, சரியான அடி, கன்னத்தில் இருந்தாங்கல்ல, கன்னத்துலேயும் ஒரு அறை, பயங்கரமான அறை. ஸோ ஃபைனலி சிஎம் பாங் அண்ட் ஏஜேலி ஒன்று சேர்ந்துட்டாங்க. அண்ட் பெக்கிலீச் மற்றும் செத்ரோலன்ஸை எதிர்த்து மோதுறதுக்காக டீமும் சரி ரெடியாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆசமான ஸ்மாக்டவுனோட இன்னைக்கு ஸ்மாக்டவுனை முடிச்சிருக்கிறாங்க. ஏஜேலி ரிட்டர்ன்ஸ், ப்ராக்கர்ஸ் ரிட்டர்ன்ஸ், ஜான்சன் ஃபைனல் அப்பீரியன்ஸ் சொல்லிட்டு இந்த வாரம் ஸ்மாக்டவுன் பட்டே கலப்பறதுனால நான் 10க்கு 10 கொடுக்குறேங்க. உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.